Hello everyone, welcome to Mechanics Limited. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிளாஸ் நம்பர் 2 AutoCAD 2D and 3D in AutoCAD 2018ல பார்க்க போறோம். இங்க நம்ம பார்க்க போற டயகிராம் என்னன்னா இந்த டயகிராமை நீங்க பார்க்க போறோம். இந்த டயகிராமை மொத்தம் நம்ம ரெண்டு விதமா போடலாம். ரெண்டு மெத்தட்ல போடலாம். ரெண்டு மெத்தடையும் நம்ம மொத்தமா யூஸ் பண்ண போற கமாண்ட் வந்து 4 கமாண்ட்ஸ் தான். 4 கமாண்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கமாண்ட்ஸ் வந்து trim கமாண்ட் தெரியும். புதுசா ஒரு 3 கமாண்ட், ரெக்டாங்குலர் கமாண்ட், சர்க்குலர் கமாண்ட் அண்ட் ஃபில்லட் கமாண்ட். இந்த 3 கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டயகிராம்ஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் ரெக்டாங்குலர் கமாண்ட், சர்க்கிள் கமாண்ட், ஃபில்லட் கமாண்ட், ட்ரிம் கமாண்ட். ரெக்டாங்குலரோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா REC, சர்க்கிளோட ஷார்ட் ஃபார்ம் வந்து C, ஃபில்லட்டோட ஷார்ட் ஃபார்ம் வந்து F, ட்ரிம்மோட ஷார்ட் ஃபார்ம் வந்து TR. ஃபில்லட்னா ரெண்டு ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக கேர்வ் ஷேப்பில் கொண்டு வரது தான் ஃபில்லட்டு. அது எப்படின்னா இந்த இடத்துல பண்ணுறாங்க, இந்த ஷேப்பை கொண்டு வரதுக்கு பேர் தான் ஃபில்லட்டு. ட்ரிம்ன்றது வந்து எக்ஸஸ் லைனை வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரிம்னுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் இந்த டயக்ராம் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 150, 100, 12.5, ரேடியஸ் 25, ரேடியஸ் 40, ரேடியஸ் 20, ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரெக்டாங்கிள் கமாண்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து ரெக்டாங்கிள் ஐக்கான் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா REC டைப் பண்ணால் ரெக்டாங்கிள் வந்துடும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் டைமென்ஷன்ஸ் வரும். டைமென்ஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை த லென்த் ஃபார் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரெக்டாங்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா 150, வித்து நமக்கு தெரியாது. வித்துக்கு அதுக்கு பதிலாக வந்து ரேடியஸ் 20 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் 20னா டயாமீட்டர் வந்து 40 இருக்கும். ஸோ அப்போ வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு 40 நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 150 வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 40 ட்ராக் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த மேலே டாப் கார்னர் வந்து நம்ம பேஸ் பண்ண செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டைமென்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெக்டாங்கிள் கீழே போட்டிருக்கோம். இங்கே கீழே இருந்து அப்பர் ஆஃப் த ட்ரையாங்கிள் வித்து தான் வந்து 100. அதில் ஆல்ரெடி நம்ம 40 ட்ரா பண்ணினால பேலன்ஸ் வந்து 60 தான். ஸோ இதில் வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 60, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ரேடியஸ் 25னா டயாமீட்டர் வந்து 50. ஸோ த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 50. அடுத்து வந்து வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 60. ஸோ நமக்கு தேவையான இடத்துல ட்ராக் பண்ணி வச்சு பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். TR டபுள் என்டர். நமக்கு தேவையில்லாமல் இந்த லைனை வந்து டிலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு இந்த கர்வ் ஷேப் கொண்டு வரணும். இந்த சர்க்கிளும் வரணும். இந்த சர்க்கிள் எங்கே வருதுன்னா இந்த ரெக்டாங்கிளோட இந்த வித் பாயிண்டோட சென்டர் பாயிண்ட்ல வரும். அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தோட சென்டர் பாயிண்ட்ல வரும். நம்ம சர்க்கிள் C ஃபார் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணிட்டு அது ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 25, அகைன் சர்க்கிள் 12.5, again circle radius 20, again circle radius 10. Using trim command TR double enter, unwanted line remove பண்ண வேண்டியதான். This final step fillet command யூஸ் பண்ணலாம். F for fillet, R for radius. Radius angle வந்து 40 degree, 40. வாங்க டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். டைமென்ஷன்ல லீனியர் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் இருந்து இந்த லைன் வரைக்கும் 150, 100. டைமென்ஷன்ஸ்ல ரேடியஸ், இந்த ஆர்க்கு, இந்த சர்க்கிள். அகைன் ஒரு தடவை என்டர் டேப் பண்ணாலே நமக்கு வந்து ப்ரீவியஸ் கமாண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம போட்டோம். செகண்ட் மெத்தடில் நமக்கு என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. செகண்ட் மெத்தடில் நம்ம ரெக்டாங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஃபில்லட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த இடத்துல ஃபில்லட் வந்து மெத்தட் 1ல ஒரே இடத்துல இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் செகண்ட் மெத்தடில் இந்த இடத்தையுமே நம்ம ஃபில்லட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஃபில்லட்டை தான் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னா
இப்போ இது வரைக்கும் 150 இந்த 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 லென்த்லேருந்து இந்த லென்த் வரைக்கும் 150 கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதோட 20 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க்கோட லென்த் வந்து 20 வரும். ஸோ நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரையும் போது 170 40க்கு வரைவோம். இது ரெக்டாங்கிள் REC ரெக்டாங்கிள். ஒரு பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் 170 40. அதே மாதிரி திரும்பி அகைன் ரெக்டாங்கிள். இந்த கார்னர் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டைமென்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து இது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 50 தான். பட் நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் 60 இருக்கு. 60 + 25 = 85. நம்மளோட வித்து மட்டும் மாறும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லென்த் கேட்குறேன். லென்த் வந்து எப்பவுமே 50 தான், ரேடியஸ் 25னால. இப்போ வந்து வித்து கேட்குறோம். நம்ம இந்த டயக்ராம் போடும்போது நார்மலாக 60 போட்டோம். இப்போ நம்ம +25 ஆட் பண்ணிக்கிறனால 85. ஸோ பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் ட்ரிம் கமாண்ட் TR டபுள் என்டர். fillet command F for fillet, R for radius 25. இந்த இடத்துல நம்ம ரேடியஸ் பண்றோம், அதனால ரேடியஸ் வந்து 25. இப்போ நம்ம ஒரு இடத்துல பண்ணா நம்ம இப்போ திரும்பி நம்ம வந்து ஃபில்லட் கமாண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மல்டிப்ளேன் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணல. அதனால ஃபில்லட்ல போய் ரேடியஸ் கொடுத்துட்டு R for radius இப்போ 20 கொடுத்தோம்னா ரேடியஸ் 20 இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்க போறோம். இப்போ அதுக்கு இந்த இடத்துல மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். M for multiple, M கொடுத்துட்டா எவ்வளோ வேணால் நம்ம ஃபில்லட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைம்ஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, இன்னொரு டைம்ஸ் கூட இதுக்கு பண்ணிக்கலாம். பட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு வந்து ஒரே ரேடியஸ் வந்து ஃபில்லட் வந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து மல்டிப்ளேன்ற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். F for fillet, R for radius number 25. Select the object. Fillet command radius 40. F for fillet, R for radius angle 40. இந்த இடத்துல நம்ம ஃபில்லட் பண்ண போறோம். இந்த இடத்துல ஃபில்லட் பண்ண போறோம். அகைன் இந்த ரெண்டு சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தெரியாது. இந்த லைன் நம்ம ஆல்ரெடி இந்த லைன் நம்ம டிராவே பண்ணல. ஸோ இந்த சர்க்கிள் எப்படி வரலன்னா நம்ம C for சர்க்கிள் பிக் பண்ணிட்டு இந்த ஆர்க் டச் பண்ணல சென்டர் பாயிண்ட் காட்டும். இது ஒரு ரேடியஸ் 10. அது மாதிரி திரும்பி C for சென்டர். அகைன் C for சர்க்கிள், இந்த ஆர்க் டச் பண்ணா சென்டர் பாயிண்ட் காட்டும் 12.5. டைமென்ஷன் செக் பண்ணலாம். லீனியர் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் இருந்து இந்த வெர்டிகல் லைனுக்கு 150. இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் இருந்து இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு 100. அந்த ரேடியஸ் செக் பண்ணலாம் எல்லா சர்க்கிளுக்கும். $150, 100, 12.5, 25, radius 40, radius 10, radius 20. ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆனால் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எப்படி போகிறோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம அவுட்புட்டை காட்டுறோன்றது தான் முக்கியம். ஸோ எந்த மெத்தட் இருக்கிறதுலே குயிக்காக உங்களுக்கு ஸ்பீடாக போகிறதோ அந்த மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்காத காரணத்தை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் செக்ஷனில் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.